சூப்பரான இடத்துக்கு அடுத்த மாதிரி கொடுக்குது. வேறு லெவலில் இருக்க இடம் பாருங்கள், எப்படி இருக்கும், சூப்பராக இருக்குது. பஸ் ஸ்டாண்டு தான் உங்களுக்கு உள்ளே போய் காட்டுது பாருங்க. வேறு லெவலில் வந்து சூப்பராக இருக்குது இடம். டான்ஸ் ஆடி டிஜே மியூசிக் போட்டு ரேட்டு என்ன ரேட்டு தான் தெரியுங்க. எப்படி இருப்பாருங்க இடம், வேறு லெவலில் இருக்கா. சூப்பராக. சரி வாங்க அந்த இடத்துல போவோம். என்ன ரேட்டு தெரியல ரேட்டு எப்படி வச்சுலா. சரி வாங்க போவோம் அந்த இடத்த விட்டு. வேறு லெவலில் இருக்க இடம். கேரளானாலே கேரளாவில் ஒரு வர்க்கலா பீச்சுன்னு இருக்குது. வேறு லெவலில் இருக்குது உண்மையிலே. இதை பாருங்கள், உங்களுக்கு அங்கே பாருங்கள், இடமே அவ்வளோ பேசி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் ஃபுல்லாக வெளிநாட்டுக்காரங்க தான் வந்திருக்காங்க. அதில் பாதி பேருன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டுக்காரங்க. மிச்ச பாதி பேர் வந்து ஹிந்திக்காரங்க. மலையாளியே கொஞ்சம் கம்மி தான். இந்த இடத்த பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் வந்து பார்க்க. நாங்கள் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க அந்த வீடியோவில். எல்லாமே இது வந்து தமிழ்நாட்டுக்காரங்க தான் இந்த இடத்துல இருக்க. இப்படிலாம் தமிழ்நாட்டுக்காரங்க, ஆந்திராக்காரங்க, கர்நாடகாக்காரத்துக்காரங்க ஃபுல்லாக இவங்க தான் இருக்காங்க. கர்நாடகம், தமிழ்நாட்டுக்காரங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. உண்மையிலே சொல்ல போனால் தமிழ்நாட்டுக்காரங்க கொஞ்சம் பேர் தான். இது ஃபுல்லாமே வேறு ஸ்டேட்டில் உள்ளவங்க பாருங்க. பாக்கே ரொம்ப. ஆனால் அந்த இடத்துல வந்து உண்மையிலே எல்லாருமே வரலாம் அந்த இடத்துக்கு குளிக்கிறதுக்கு. குளிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஈவினிங் டயத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த டயத்தில் பாருங்கள், ஃபோட்டோ எடுக்காங்க பார்த்தீங்களா. ஃபோட்டோ எடுக்கலாம் வேறு லெவலில் இருக்கும் இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக. ஃபோட்டோ எடுக்கலாம் ரொம்ப இந்த இடம்லாம் ரொம்ப ஈவினிங் டைம்னால இந்த சூரியன் சன் ஃப்ளவர் தெரியுற நேரத்தில் ஃபோட்டோ எடுக்க ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் நிறைய யூடியூப்காரங்க தான் ரொம்ப பேர் வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்காரங்களை பாருங்கள், ஃபுல்லாக வெளிநாட்டுக்காரங்க ஏகப்பட்ட இருக்குது. கணக்குக்கு 100க்கு மேலே இருப்பாங்க. அவ்வளோ பேர் வந்திருக்காங்க ஃபுல்லாக. அப்படி கடலில் குளிக்க அப்படி வந்து படுத்து கிடந்தாங்க. அந்த அளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. வெளிநாட்டுக்காரங்க ஃபுல்லாகவே இங்கே தான் இருக்காங்க. கூடுதல் வெளிநாட்டுக்காரங்க தான். ஜிலா ஃபுல்லாக ஃபாரின்காரங்க தான் இருக்காங்க. ஜிலா சன்ரைஸ் ரொம்ப பார்க்க அழகாக இருக்கலாம் பாருங்க. ஃபுல்லாக எல்லாம் வேறு நாட்டுக்காரங்க தான், தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான். வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் உள்ளவங்களாம் இருப்பாங்க எனக்கு. இதெல்லாம் மலைக்கு மேலே ஃபுல்லாக கடை. இந்த டயத்தில் மேலே ஃபுல்லாக கடை இருக்கும். ஈவினிங் அந்த ராத்திரி டயத்தில் பார்த்தா ஃபுல்லாக கிளப்பு. மேலே இருக்க ஃபுல்லாக கிளப்பு தான் பாருங்க. இங்கே வரைக்கும் கிளப்பு தான். ஃபோட்டோ எடுக்க பாருங்க. ஃபோட்டோ எடுக்க ரொம்ப உண்மையிலே சூப்பர் இடங்க இந்த இடம்லாம். சொல்ல போன பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் ஃபுல்லாக கிளப்புங்க. இப்போ நான் பின்னாடி இந்த ஃபோட்டோ எடுக்க பார்த்தீங்கன்னா சூரியன் எப்படி பார்த்தீங்களா. இப்போ இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்க ரொம்ப அழகாக தெரியும். அதே இடத்துல நீங்கள் பாருங்க, எப்படி பார்த்தாலும் 2-3 கிலோமீட்டருக்கு அங்கே ஃபுல்லாக இந்த கடல் பீச்சு தான். இந்த பீச்சு இந்த மலைக்கு மேலே ஃபுல்லாக கிளப்பு இருக்குது. கிளப்பு எப்படி பார்த்தாலும் 3 கிலோமீட்டர் இருக்கும் அந்த கிளப்பு மட்டுமே. வேறு லெவலில் இருக்குங்க உண்மையில். இங்கே வரதுக்கு வந்து பாருங்கள், வர்க்கலா பீச்சுக்கு வேறு லெவலில் இருக்குது, தரமாக இருக்குது. ஏன்னா கூடுதல் வந்து வெளிநாட்டுக்காரங்க தான் வராங்க. தமிழ்நாட்டுக்காரங்க வராங்க, ஏகப்பட்ட பேர் வராங்க. ஆனால் வந்துட்டு வந்து சிங்கிள் பசங்களாக தான் வராங்க எங்களே மாதிரி. ஆனால் நாங்கள் வந்தது நாங்களும் 2 பேர் தான் வந்திருந்தோம். மலையை பாருங்கள், அது இப்படிலாம் கிளப்பு ஃபுல்லாக கிளப்பு தான். நைட் நேரத்தில் தான் ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக தெரியும் இந்த டயத்தில். ஈவினிங் டயத்தில் அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்க ரொம்ப நல்லாயிருக்குங்க. எங்களுக்குலாம் அப்படி இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வேறு லெவலில் இருக்கும் அந்த இடம் ஃபுல்லாக. ஃபோட்டோ எடுக்க, ஃபேமிலி எடுக்க, லவ்வர்ஸ் எடுக்கிறதுக்கு, சிங்கிளாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும் இந்த இடம் வந்து பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. மேலே பின்னாடி பாருங்கள் லவ்வர்ஸு. தேடி பார்த்தாலும் ஒரு 10-35 வயசு இருக்கும், 40 வயசு ஃபுல்லாக. ஆனால் அவங்க மேரேஜ் முடிஞ்சவங்க தான். ஆனால் லவ்வர்ஸு இப்படி இடம்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப வீட்டில் சண்டை போட்டு வந்தீங்கன்னு இப்படி ஒரு இடத்துக்கு ஒரு 5000 கூட்டம் வந்துருந்துங்களேன், சண்டையே வராது. சமாதானமாக ஆயிடுவாங்க அவ்வளோ ஃபேமிலியாக இருக்கவங்களாம். ஆனால் நீங்கள் வந்து வீட்டில் சண்டை போட்டு அந்த ஆச்சு பூச்சின்னு வீட்டில் பாத்திரத்தை போட்டு உடக்கே பதில் இப்படி வர்க்கலா பீச்சுக்கு வந்துட்டு இருந்தீங்களேன், ஜாலியாக இருக்கும். சமாதானமாகிடுவாங்க உண்மையிலே. ஏன்னா அவங்க எங்கேயும் கூட்டு போனங்காண்டி தான் சண்டை போடுவாங்க எனக்கு அப்படி தோணுது. ஆனால் எல்லோரும் எப்படி இருக்காங்கன்னு தெரியல, ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு சண்டை வரும். ஆனால் அந்த டயத்தில் அப்படி இருக்கவங்க வந்து அப்படி டயம் இருக்கிற நேரத்தில் அப்படி ஹஸ்பண்டு ஒய்ஃபை அப்படி கூட்டு வந்துருந்துங்களேன், இந்த இடம் பார்த்தோன்னே அவங்களும் சண்டையில் விழுந்துருவாங்க. அதான் சண்டை வராது, சமாதானமாகிடுவாங்க. அதான் பெரிய இடம் இந்த வர்க்கலா பீச்சு வந்து. பார்க்கவே ரொம்ப அழகாக தெரியுதுங்க உண்மையிலே. நீங்களும் வந்து ஒரு நேரம் வந்து பாருங்கள், தெரியும் வர்க்கலா பீச் வந்து
வேறு லெவலில் இருக்குது உண்மையிலே. இந்த ஈவினிங் டேத்தில் அந்த சூரியனை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக தெரியுது பார்க்கறதுக்கு. அதுமாரி பாருங்கள், இந்த மலையை பாருங்கள், ஃபுல்லாக பின்னாடி இந்த மலையை பார்க்க பேக்ரவுண்ட் பார்க்க ரொம்ப அழகாக தெரியுது. தெரியுறாங்களுக்கு எனக்கு பின்னாடி பாருங்க, ஃபுல்லாக அந்த குழந்தையோட குட்டியோட வந்து ஃபேமிலியோட நிற்காங்க பாருங்கள். எனக்கு பின்னாடி நிற்காங்க. எனக்கு பின்னாடி 2-3 பேர் இருக்காங்களா, அவங்களாம் ஃபேமிலியாக வந்து நிற்காங்க. ஃபேமிலியாக இருந்தாடி கொஞ்சம் நேரம் சென்ட் பண்ணிட்டு அப்படி ஜாலியாக ஒரு கட்டில் டீ குடிச்சுமா போனோமான்னு இருக்கணும். அந்த அளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணி அப்படி போயிட்டு இருக்காங்க. ரமேஷ், நீ எப்போண்டா ஜாலியாக வர போகிற? இப்படி தான் சிங்கிளாக வந்து நீங்கள் சீக்கிரத்தில் நம்மளும் ஜாலியாக வரனால வருவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு லைஃப் கிடைக்கும். சரிங்க, பின்னாடி போட்டிங்க வீட்டு வரவாங்க, சங்கின்னு வரவாங்க. வாழ்க்கையில் நம்மளாம் என்ஜாய் பண்ணுங்க. என்னத்தை கொண்டு போகிறாங்க நினச்சி பாருங்கள். வாழும்போது நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படி ஜாலியாக எஸ்கேப் ஆகிட வேண்டி தான். இந்த உலகத்தில் நம்ம எதுவுமே கொண்டு போகிறே கிடையாது. அது மட்டும் நல்லா தெரியுது. அதெல்லாம் உண்மை தானே. ஆனால் எல்லாருமே தெரியுமான்னு தெரியல. சிலவங்க சேர்த்து வைக்கணும், அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணுங்காங்க. அது எந்த அளவுக்கு சேர்த்து வைக்காங்கன்னு தெரியல. ஆனால் நல்லா அனுபவிச்சுட்டு போயிருங்க. அனுபவிக்க வயசில் அனுபவிச்சுட்டு போனால் தான் அது வாழ்க்கையில் நல்லாயிருக்கும். இளைஞர்கள்லாம் பையன்லாம் சின்ன வயசு பையன்லாம் கேட்டிங்கன்னா உண்மையில அனுபவிக்கணும்னு வைப்பாங்கன்னா அவங்களால அனுபவிக்க முடியாது. அது நம்ம கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு வீட்டில் வேண்டியா கடனை வாங்கிட்டு அனுபவிச்சுட்டு அப்படி கொஞ்சம் ரெண்டாக கடனை அடைச்சிக்கிட்டா பிரச்சனை கிடையாது. என்னங்கிறியா? உண்மையிலே இப்படி ஒரு இடத்துல எனக்கும் சொல்லப்போனால் எனக்கும் உலகத்தை ரொம்ப சுற்றி பார்க்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் என்னால் எல்லா இடத்துக்கும் போக முடியாது. சொல்லப்போனால் அதே மாதிரி தான் எல்லாருக்கும் அப்படி இருக்குது. கண்டிப்பாக நான் வந்து ஒரு சில இடத்துங்கள்லாம் போகணுன்னு நிறைய ஆசைப்படுறேன். கண்டிப்பாக எல்லா இடத்துக்கும் போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. கண்டிப்பாக நானும் எல்லா இடத்துலையும் போய் கண்டிப்பாக எடுத்து உங்களுக்காண்டி இந்த வீடியோ அப்படியே சென்ட் பண்ணுறேன், உங்களுக்கு அனுப்பிவிடுறேன். பாருங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் வாங்க. இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு கேட்பீங்க. ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியலங்க. இன்னும் போய்கிட்டே இருக்குது. 3 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச இன்னும் கணக்குக்கு 2.5 கிலோமீட்டர் நடந்துட்டேன். ஆனால் அங்கேருந்து பார்க்கும்போது இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்க மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. ஆனால் 5 கிலோமீட்டருங்க போக ரொம்ப கஷ்டமாக இருக்குமோன்னு நினைக்கிங்க. ஆனால் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு 5 கிலோமீட்டர் போகல, இன்னும் 10 கிலோமீட்டர்னாலும் நடக்கலாம். ஆனால் கை காலெலாம் வேதனைங்க. அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்குது இந்த இடம். வந்து பார்க்குறதுக்கு இடத்த பார்க்குறதுக்கே உங்களுக்கு பிடிச்சி வச்சிருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா அங்கிட்டு இங்கிட்டு பார்க்க எல்லாமே வெளிநாட்டுக்காரங்கள தான் இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு இன்னும் 10 கிலோமீட்டர் இல்லை, 15 கிலோமீட்டர்லாம் நடக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. தப்பான்னு நினைக்கண்டானா 2 பக்கம் கடல் அலை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மலை, அது மேலே ரெஸ்டாரண்ட்டு, இந்த 2 பக்கம் பார்த்துட்டே போனீங்களேன் ரொம்ப ஜாலியாக தெரியுது. ஆனால் வர்க்கலா பீச் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஜாலியாக தெரியுது. அங்கே பாருங்க, அங்கே ஃபுல்லாக ஒரு லவர்ஸ் குளிக்காமல் பாருங்க. இந்த சைடுன்னு பார்க்க உங்களுக்கு தெரிதான் தெரியல, கேமரா கவர்ச்சாவதான்னு தெரியல. வேறு லெவலில் இருக்குது குளிக்கிறதுக்கு உண்மையிலே. இந்த டைம்லாம் குளிச்சுட்டு அப்படி ரெஸ்டாரண்ட் மாதிரி சும்மா இருந்தால் போதும். அப்படியே வந்து அந்த மணல்லேருந்து படுத்துக்கிட்டா போதும். நான் வைக்கலாம், இந்த கடல் மண்ணிலேருந்து அப்படி படுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே இருக்காது. இதில் வந்து குளிச்சுட்டு வந்து அப்படியே இந்த இடத்துல வந்து படுத்துட்டா போதும். அப்படியே ஒரு 2-2.5 மணி நேரம் ஜாலியாக இருக்கும். இடமே ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக தெரியுதுல்ல. அதனால தான் சொல்கிறேன், வேறு லெவலில் இருக்குங்க. அங்கே ஒரு வெளிநாட்டுக்காரங்க அப்படி குளிச்சுட்டு வரதை பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. இடமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது இடமே. இப்போ ரெஸ்டாரண்ட் பற்றிலாம் மேலே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கலாம். அந்த பக்கம் சூரியன் மறையுது, இந்த பக்கம் மலை பார்க்க ரொம்ப அழகாக தெரியுது. பார்க்க ரொம்ப அழகாக தெரியுது இடம் பார்க்க. ஃபுல்லாக ஃபேமிலியோட ஜாலியாக அப்படி குளிக்க பாருங்க. குளிக்க ரொம்ப அழகாக தெரியுங்க. சின்ன பிள்ளைய பாருங்க, அப்படி நீட்டாக அப்படி கடலில் போய் குளிக்க பாருங்க. இதாங்க லைஃபு. என்ன தான் வீட்டில் சண்டை கண்டா வந்தாலுமே அப்படி ஜாலியாக கடல் அடி ஒரு குளியில் போட்டு, வர்க்கலா பீச்சில் ஒரு குளியில் போட்டு நீட்டாக ஜம்முன்னு போனீங்க, வீட்டில் சண்டையே வராது. எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும் சரி தான், சண்டையே வராது. ஃபேமிலியாக அந்த சின்ன பிள்ளையில் கூப்பிட்டு வந்து நின்றுங்களே சண்டையே வராது. சின்ன பிள்ளைய பாருங்கள், கடலில் உள்ள மண்ணை எடுத்து எல்லோரும் மலைக்கு மேலே அந்த மணிக்கு வந்துருக்கேன். நம்மளும் மலை மேலே ஏறி வந்துவிடும். ஏடா வா, இந்த சைடு வா. நம்மளே வேறு லெவலில் இருக்குது ஃபோட்டோ எடுக்குது. இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுக்க சேமையாக இருக்கும். வேறுங்க ஒருதான் ஒன்று ஃபோட்டோ எடுக்க பாருங்க. இல்லைன்னு இப்போ வந்து நம்ம மலைக்கு கொஞ்சம் கீழே தான் வந்துருக்கோம். அந்த மலைக்கு கீழே தான் கொஞ்சம் வந்துருக்கோம். இந்த மலை சரிஞ்சு தான் இந்த இடத்துல வந்து நம்ம நிற்கணுங்க. பாருங்க, ஃபுல்லாக அந்த மலை சரிஞ்சிருக்கு. பேர் தான் இந்த இடம் பெரிய பெரிய பாறைப்பெல்லாம் கரெக்டாக அந்த இடத்துல வந்து கிடக்கு. சரி பாருங்க, ஃபுல்லாக தென்னை மரம். இன்சில் போட்டில் அடுத்து வருங்க விளாட்டு. இதெல்லாம் போட்டிங் வரக்காண்டி இவ்வளோ ஆள்கணிக்கு போட்டிங் தான் கூட்டம் அதிகமாக இருக்குது வர வர. ஏன்னா அவ்வளோ இருக்கும் அதில் ஒரு ஆர்வம், ஆசை.
யாருக்காக இருந்தாலும் அதானங்க. நம்மளே எத்தனை நாள் தான் வீட்டுக்குள்ளே இருக்க முடியுங்க. அப்படியே ஒரு ஃபேமிலியாக வந்து ஏதாவது செலவு பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் போட்டிங் நிறைய கூட்டம் ஓர டிக்கெட் எடுத்து முன்னாடியே புக்கிங் பாருங்கள். இவ்வளோ ஆள் நிற்கிற இடத்துல எல்லாமே எப்படி பார்த்தாலும் ஒரு 90% ஃபுல்லாக வெளிநாட்டுக்காரங்க தாங்க. வேறு லோக்கல் உள்ளவங்களாம் யாருமே அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல. ஃபுல்லாமே எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க தான். நான் அதுக்காக போக இடத்த மாதிரி இது ஃபுல்லாக இந்தியர்கள் தான். இந்த இடத்துல நிற்க ஃபுல்லாமே தமிழ்நாட்டுக்காரங்க தான் ஃபுல்லாக. ஏன்னா கேரளாக்காரங்க தமிழ்நாட்டுக்காரங்க தான் நிற்காங்க. இன்னும் அதுக்கு அங்கே கொண்டு காட்டுதான் பாருங்க. உங்களுக்கு ஃபுல்லாக வெளிநாட்டுக்காரங்களாக தான் நிற்பாங்க. ஏகப்பட்ட பேர். சூரியனோட பளிச்சுன்னு இருந்து இப்போ பாருங்கள். அப்படியே சூரியன் மறைய போகிற மாதிரி இருந்து அந்த போட்டில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டு வந்து 10 பேர் இருக்காங்க. எனக்கு 10 பேர் அடி போட்டில் அடி ஜாலியாக போகிறாங்க. இது ஃபுல்லாமே வெளிநாட்டுக்காரங்க இந்த இருக்காங்க. பார்த்தீங்களா, அவங்களும் சன்ரைஸ்லாம் அவங்க ஊரில் இருக்குமான்னு தெரியல. இங்கே வந்து பார்க்கணும் அவ்வளோ பேருமே சன்ரைஸை தான் ஃபோட்டோ எடுக்காங்க. சூரியன் கரெக்டாக ஈவினிங் டேத்தில் அந்த ஃபோட்டோ எடுக்கிறீங்க. வெளிநாட்டுக்காரங்க ஃபுல்லாமே மொபைல் வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. மணி இருட்டையும் பக்கத்தில் ஒரு சிவாலயம் இருக்குது. கரெக்டாக ரெடியாக போட்டாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்டு போட்டி விளையாடுறதுக்கு சின்ன சின்ன பொருளாக இருக்குது. ஹர்கலா பீச்சில் சின்ன பிள்ளையை கேட்டாலும் நம்ம வாங்கி கொடுத்து தான் ஆகணும். வேறு வழி இல்லை. இப்போவுமே லைட் போட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. பீச்சு அந்த கிளப்பு மணி ஒன்று இருக்குது. அது கிளப்பாக என்னன்னு தெரியல. அந்த இடத்துல லைட் ரொம்ப போட்டிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அந்த இடத்துல வாங்க போய் பார்ப்போம். அந்த இடத்துல ஆனால் பார்க்க உண்மையிலே பீச்சுக்கெலாம் எல்லோரும் கண்டிப்பாக வரலாங்க. ரொம்ப அழகாக தெரியுது. கிளப்பு தான். சாப்பாடு டைம் சாப்பிட்றது இப்படிலாம் கடை. இப்படிலாம் ட்ரெஸ்ஸிங் கடை. ட்ரெஸ்ஸை பாருங்கள். எல்லாமே மாடலாக இருக்குதுங்க. நிறைய காட்டுதேன் பாருங்க. அந்த இடத்துல அடி ஒன்று ஒன்றா எடுத்து உங்களுக்கு காட்டுதேன் வீடியோவில். அந்த சைடு ஃபுல்லாக கடல். அந்த கடல் இங்கே ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்டு. அப்புறம் கத்திலா பீச் ரெஸ்டாரண்ட்டு பர்கலா இல்லை ரெஸ்டாரண்ட்டு. நைட் நேரத்தில் செமையாக இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம் ஃபுல்லாக. இன்னும் டயர் இருக்குது. டயர் இருந்து பார்த்தா அந்த பார்த்தீங்கன்னா ஃபாரிங்காரங்க ஃபுல்லாக அங்கே வந்து அப்படியே கடலில் குளிச்சுட்டு வந்து அப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு அடிமை அவங்க வந்து அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. கிளம்பிடுவாங்க. பாருங்கள் எல்லாம் இதெல்லாமே சாப்பிட்ற இடம். கடையை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த கம்பு இந்த தூணாக இருக்குது பார்த்தீங்களா, அது தூண் கிடையாது, தென்னை மரம். தென்னை மரத்தை தான் அப்படி ரொம்ப அழகாக ஆக்கி வச்சுருக்காங்க. கரெக்டாக பெயிண்டிங் அடித்து கரெக்டாக தூண் மணியாக இருக்குது பார்க்க. பீச் எப்படி பாருங்கள். செமையாக இருக்குல்ல பீச்சு. பார்க்கிங்கை பாருங்கள். எவ்வளோ கார் பார்க்கிங் பாருங்கள். ஃபுல்லாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, பெங்களூரு, மைசூரு எல்லாம் ஃபுல்லாக அவங்க தான் இங்கே ஃபுல்லாக இருக்காங்க. அவங்க தான் ஃபுல்லாக காரில் வந்துருக்குது. இது கேரளா பர்கலா பீச்சில் வந்து கார் நிப்பாட்டுற இடம். ஃபுல்லாக அவங்க தான் இருந்திருக்காங்க. அப்போ எவ்வளோ கூட்டங்களாக இருக்கும். அதுபோல் ஃபாரின்காரங்க ஏகப்பட்ட பேர். இன்னும் காட்டுதே பாருங்க. போக உங்களுக்கு காட்டுதே பாருங்க. இன்னும் நிறைய பார்க்க வேண்டிய இடம்லாம் நிறையா இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு எல்லாருமே அந்த வர்க்கலா பீச்சில் சிறுசுலேருந்து பெரிய வரைக்கும் சின்ன சின்ன பொருள்லேருந்து அந்த விளாட்டு பெட்டிலேருந்து சின்ன பிள்ளை விளாடுறதுலேருந்து எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள். அவ்வளோ அந்த இடம் வந்து கார் பார்க்கிங் முடிந்த இடம் வந்து முடிஞ்சிருச்சு. அடி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சுண்டல் கடை இருப்பாங்க. கடை அவங்களுக்கு சின்ன சுண்டல் கடை. சுண்டல் அவங்க மாடி சுண்டல் கடை சுண்டல் கடை போட்டுட்ருக்கான். வேறு லெவலில் இருக்குங்க. எவ்வளோ ரெஸ்டாரண்ட், எவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட் பாருங்கள் அந்த இடத்துல. முடியா இது ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் தான். இது சாப்பிட்ற இடம் ரெஸ்டாரண்ட்டில். எப்படி எல்லாருமே சாப்பிட்ற இடம்.
அடி சாப்பிடலாம். சரி வா வாங்கிப்போம். மில்லட்டில் கூட்டம் சரியான கூட்டமாக இருக்குண்ணே. வாங்க டீ ஸ்டாண்ட் ஆகுது. என்னடனே தெரியல. ஜூஸ் கடை. இந்த இது ஜூஸ் இல்லை, சிக்கனு இதுதான் தாங்க. எவ்வளோ எழுதிருக்கு. இதுவும் எல்லாமே ரெஸ்டாரண்ட் தான், சாப்பிட இடம் தான். ஃபுல்லாமே ஜூஸ் ஐட்டம் தான் இருக்குது. எல்லாமே சாப்பிட இடமா அதுதான், ஜூஸ் தான். இந்த அது பாருங்க பிஜி. அந்த இடம்லாம் பிஜி தெரியாதவங்களுக்கு. நம்ம கரெக்டாக இப்போ மேலே இருக்கோம். அந்த அவ்வளோ மலை காட்டின பற்றிலா, அந்த மலைக்கு மேலே இருக்கும். நம்ம வந்து தங்குத ரூம்பு எல்லாம் இருக்குது இங்கே. இதுக்கு பின்னாடி பண்ணிங்கன்னா தங்குத ரூம்பு எல்லாம் ரூம்பு தங்குத ரூம்பு. இப்போலாம் கடை, ட்ரெஸ்ஸு கடை இருக்குது. ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு கடை தான். அதுக்கு மேலே ஹோட்டல் இருக்க மாட்டேன். இது இப்போலாம் லாட்ஜாக இருக்குங்க. லாட்ஜா அது லாட்ஜி எனக்குங்க. ரெஸ்டாரண்ட் பண்ணி தருதுன்னு தெரில. வேறுங்க அடுத்த கடையை பாருங்கள். கடை தாங்க, ஏகப்பட்ட கடை. எப்படி பார்த்தாலும் ஒரு குறைஞ்சது 4 கிலோமீட்டர் ஆகும் கடை. பெரிய கடை எல்லாமே கடை. ஏகப்பட்ட கடை. பச்சை குத்தா இது ஒரு பீச்சு வரும். பீச் ஜவுளி கடை. மீனை பாருங்கள், கடல்லேருந்து அப்படி பிடிச்சாந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. அங்கே கடல் இருக்குது. கூட்டத்தை பாருங்கள் கடலில். வெறும் பற்களை பீச்சில் கூட்டத்தை பாருங்கள். எவ்வளோ ஆளே சரியான கூட்டமாக இருக்குது. இந்த இடத்துலேருந்து எடுக்கிறதுக்கு பயங்கரமாக இருக்குங்க. பார்க்க சூப்பராக இருக்குது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. சரி வாங்க, இந்த அறுபத்திலா இன்னும் அந்த இது வரையும் போகலாம். அதுக்காக எப்படின்னு தெரில, உங்களுக்கு காட்டுறேன். எப்படிக்குண்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். ஹோட்டலு இப்படிலாம் ஹோட்டலு. சைடில் இப்படிலாம் மீன் கடை வச்சுருக்காங்க. நிறையா மீன் கடைலாம், நிறையா மீன் கடை தான் இருக்குது. சின்ன சின்ன கடையாக இருக்குது. எல்லாம் கடை ஃபேமிலியாக வரலாம். சூப்பராக இருக்கும். வாங்க அப்படி இந்த சைடு காட்டுதான் பாருங்க. இன்னும் அந்த சைடு போகலாம். அடுத்த வாங்க அப்படி இந்த சைடு பார்த்துட்டு. இங்கே ஆளே இல்லை. அந்த சைடு கூட ரொம்ப கூட்டமாக தெரிஞ்சுது. இந்த சைடு கூட்டமே இல்லைல்ல. ரொம்ப அழகாக தெரியுதுண்ணே. செண்டு பாட்டல், செண்டு பேக்கு. நான் சொன்னேன் இல்லையா, பேக்கு தான் அதிகமாக இருக்குது. பேக்கு கடை தான், துணி கடை. வர்க்கலா பீச்சில் வந்து அதிகமாக அதான் இருக்குது. என்ன கடை இது ஃபுல்லாக எங்கே போகுது இது? எவ்வளோ தூரம் போதுமா நம்ம போய்ட்டுருக்கோம். இப்போ அவங்க துணி கடை. எவ்வளோ நினைக்காம போக முடியல. வீடு போய் பார்க்கலாமா? போனா போகலாம். என்ன கடலை அது? செயினுண்ணே. ஃபுல்லாக செயினாக இருக்குது. இதெல்லாம் பாரின்காரங்க போடுறது, இப்போலாம் வெளிநாட்டுக்காரங்க போடுறது செயின். இந்த இடத்துல மசாஜ் சென்டர் இருக்குங்க. எங்கேங்க என்னென்ன மசாஜ் பண்ணால் எல்லாம் இருக்குது. கேட்கனா கேட்போம். கேட்டு பார்க்கலாமா? மசாஜ் பண்ண இடம். இந்த இடத்துல வந்து பார்த்துட்டு லாஸ்ட்டு அதே இடத்துக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா கூட்டம் சரியான கூட்டமாக இருக்குது. எல்லாமே பாரின்காரங்க, வெளிநாட்டுக்காரங்களாக தான் இருக்காங்க. ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக வெளிநாட்டுக்காரங்க தான். கிளப்பு அங்கே வருங்க, டான்ஸு. அரை எப்படி விடுதுன்னா பாட்டு. தனி வைஃபாக இருக்கேன். பாட்டு கேட்க அவ்வளோ அற்புதம். கேட்க நல்லா இருக்கும் கொடுக்குறேன். மியூசிக் டான்ஸு
என்னிடம் தெரியலையாண்ணே கண்ணாடி எங்கடியா ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு இந்த இடம் தனி வைப்பாக இருக்குமோ என்ன போலீஸ் வண்டி அதான் கீழே இருக்கவங்க மேலே அனுப்புவாங்க நினைக்கிறேன் கீழே நிற்கிறது உண்டாங்க எனக்கு வேறு லெவலில் இருக்கு இந்த இடம் ஜூஸ் கடை இருக்குல்ல அது ஃபுல்லாக ஜூஸ் வாங்க மாடி ரெடி ஜூஸ் வாங்குமா வா ரேட்டு கூட இருக்குமா ஓகேங்க ஏற்கனவே திருப்பா வந்துருப்பா உங்களுக்கு கூட்டம் பயங்கர ரேட்டு கூட இருக்குமா சரி வாங்க அப்படி கிளம்பும் இருங்க பேக்கு கடை எப்பா இவ்வளோ பெரிய கூட்டத்தில் பைக் வரதான் ஆச்சரியமாக தெரியுது ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நிறைய ட்ரெஸ் தாங்க இதெல்லாம் வெளிநாட்டுக்காரங்க ஃபுல்லாக இருக்க இடம் ஹோட்டல் நியூயர்க்கெலாம் வந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இந்த இடம் தான் நியூயர் இந்த இதில் கூட்டம் இந்த இடத்துலலாம் பயங்கர கூட்டமாக இருக்குங்க பீச்சை பாருங்கள் இந்த டயத்தில் ரொம்ப அழகாக இருக்குல்ல வேறு லெவலில் இருக்குது கூட்டம் சரியான கூட்டம்ண்ணே சரியான கூட்டமாக இருக்குண்ணே இந்த இடத்துல பார்க்கே வேறு லெவலில் இருக்குங்க இந்த இடம் எவ்வளோ கூட்டம் ஃபுல்லாக வடமாநில ஹிந்திக்காரங்க வெளிநாட்டுக்காரங்க தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்டும் இங்கே தான் இருக்குது எல்லா கண்ட்ரிகளோடவங்களும் இங்கே தான் இருக்காங்க சரி ஓகே வாங்க வேறு இடத்துல உங்களுக்கு காட்டுறேன் இல்லை அங்கேயும் பெஸ்ட் கோல்டு ட்ரெஸ் கடை என்னிடம் தெரியல அது இது ஹோட்டலில் பாருங்க ஐயோ எவ்வளோ பெரிய ஹோட்டல் பாருங்கள் எல்லாம் பாரின்காரங்க தான் சாப்பிடுது சிக்கனு டீ இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறையா இருக்குது பாருங்க நல்லா இருக்கலாம் அப்படி இந்த இடத்துல வந்து சென்ட் பண்ணிட்டு கடலில் குளிச்சுட்டு அப்படி நீட்டாக வந்து இங்கே வந்து ஒரு டீயை குடிக்காங்க இது என்ன இடம் தெரியலையே அது சூப்பராக இருக்கலாம் வேறு லெவலில் இருக்க இடம் எப்படி இருக்கு பாருங்க இந்த இடம் எல்லாம் ஹோட்டலு இந்த இடம் ஃபுல்லாக ஹோட்டல் தான் அந்த சைடு இருக்க பீச்சு நம்ம பீச்சு அந்த மலைக்கு மேலே நின்று உங்களுக்கு அழகாக அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன் எப்படி பாருங்க அதோட இந்த இடத்த பாருங்கள் இயற்கையை பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த இடம் பாருங்க கீழே மக்களை பாருங்க அப்படியே குளிச்சுட்டு ஜாலியாக மறுபடியும் மேலே வந்து டீ குடிப்பாங்க இந்த இடத்த வந்து அப்படியே சென்ட் பண்ணிட்டு டீ குடிப்பாங்க வா இது மஜாஜ் பண்ண இடம் இருக்குது இதுக்கு அங்கே கடை சின்ன கடையாக இருக்குது துணி கடையை பாருங்கள் ஃபுல்லாக துணி கடை அந்த இடமெல்லாம் ஆஹா ரொம்ப அழகாக இருக்குல்ல அது என்ன இந்த மயில் ஏதோ கோழி முடியிலேருந்து அப்படி இயற்கையாக செஞ்சுருக்காங்க எனக்கு இப்போ கோழி முடி தான் என்ன இருக்குது இதில் கோழி முடி இது பாசி சரி வாங்க அப்படி வேறு இடத்துல காட்டுதேன் இடம் நம்ம போக போயிட்டே இருக்கலாம் உங்களுக்குண்ணே ரொம்ப இடம் இருக்கும் உங்களுக்கு போகுது இதெல்லாம் லேடிஸ்க்கு ட்ரெஸ்ஸு என்ன சவுண்டு ஓகே நல்லா இருக்கலாம் அந்த சின்ன பையன் அடிச்சோமே நம்ம அடிச்சுங்களேன் உடஞ்சி போவோம் அதனால் நம்ம வந்து பார்க்க ரைட்டு வாங்க போகிறே கிடையாது
അല്ല എനിക്കങ്ങനെ என்ன சின்ன சின்ன இடமா இருங்க போப்பாடி சுருங்குதுண்ணே இடம். அவங்க எவ்வளோ பெரிய இடமா இருந்துப்பாங்க, வர வர இடம் வந்து அப்படியே சுருங்குது. இந்த வழியே வந்து சின்ன வழியங்க அப்படியே சுருங்குது இந்த கடை. எதுவும் பெரிய ரெஸ்டாரண்ட் பண்ணிது, என்ன கடைன்னு தெரியலையே. வேறு லெவலில் இருக்குது பாருங்க, வேறு லெவலில் இருக்குது இந்த இடமே. எல்லாம் ஃபாரின்காரங்களாம் நிற்காங்க, இப்போலாம் வெளிநாட்டுக்காரங்க. 90 வயசு இருக்கும், அவங்களே வந்து நின்று ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. அடுத்த கண்ட்ரி உள்ளவங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம தான் என்ஜாய் பண்ணதுக்கு வழி இல்லாமல் இருக்கணுங்க. என்ஜாய் பண்ணலாம், முடியல, என்ஜாய் பண்ணணும் கண்டிப்பாக. போகும்போது என்னத்தை கொண்டு போக போகிறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணது தான் ரொம்ப நல்லது. என்ன கடை தெரியல, இதெல்லாம் ஜூஸ் கடை. சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடதே பாருங்க பொருட்கள். சின்ன பிள்ளைய கேட்டேன்னா ஒன்றை வாங்கி கொடுக்குற மாதிரி, அடிச்சுன்னா ஒன்றை வாங்கி கொடுக்குற மாதிரி. இது ஒரு ஹோட்டல் தான். நமக்கு எந்த ஹோட்டல் பிடிச்சிருக்கோ அந்த ஹோட்டலில் எல்லாரும் போய் சாப்பிடுதாங்க. ஏன்னா பதிவாக வராங்க வச்சுலா, அவங்க ஃபுல்லாக அந்த ஹோட்டலில் வந்து சாப்பிடுவாங்க. மீன் அதான் மீன் பார்க்க எப்படி பேர், அதுக்கு மேலே ஐஸ் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. மீன் இது என்ன மீன் தெரில, அது நண்டு, அது என்ன மீன் தெரில. மீன் நிறையா ஆமாம் கிடையாது, மீன் தான். இந்த மீனை பாரு, அப்பா எவ்வளோ பெரிய மீன். இது உடனே கேட்டாங்கன்னா இந்த மீன் அப்படி பொரிச்சு கொடுப்பாங்க, எனக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு அதுதான் அப்படி வச்சுருக்காங்க. அப்பா இதுக்காக தான்ப்பா கூட்டமே இல்லை, எல்லாம் அவ்வளோ நெரிசடியாக இருந்தது. போப்போ கூட்டமே இல்லைண்ணே, கூட்டம் கம்மியாக வீட்டில் பிறகு. ஆனால் எங்கே பார்த்தாலும் துணி கடையாக தான் இருக்குது, ஏகப்பட்ட துணி கடை, பேக்கு, செருப்பு, சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடுறது, அந்த மாதிரி ஹோட்டல் இருக்குங்க. ஹோட்டல் நிறையா ஏகப்பட்ட ஹோட்டல் இருக்குது. ஆனால் ரேட்டு தான் ஓவர், பயங்கர ரேட்டு. இந்த மீனை பாருங்கள், அதில் ஏதோ ஒரு பீஸ் எடுத்துருக்காங்களோ. அப்பா இந்த மீன் நம்ம என்ன சாப்பிட பாருங்க. கடைக்கு அலங்காரம் பண்ணதுக்கே பல ரூபா செலவு பண்ணியிருப்பார் உங்களுக்கு அவர் வர்க்கலா பீச்சில். நீ எவ்வளோ தூரப்பா போனோம், கணக்கு 4-5 கிலோமீட்டர் வந்துருப்போம் உங்களுக்கு. எவ்வளோ தான் இருக்க என்ன இன்னும் சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு காமிச்சாச்சு. 2026 போட்டிருக்கு என்னன்னு தெரியல. ஆனால் ஃபோட்டோ எடுக்க நல்ல இடமா இருக்குது. எல்லாம் விளையாட்டு பாருங்க, ஃபுல்லாக ஃபோட்டோ எடுக்க நல்ல இடமா இருக்குது. வேறுங்க சிக்கனு, இது ஃபுல்லாக சிக்கனு. நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை உடனே ரெடி பண்ணி தருவாங்க உங்களுக்கு. பார்ப்போம் அடி. இது என்னது, பழைய காலத்து ஓல்டு சாமி போட்டோம். இந்த சைடு பீச்சு. இப்போ தாங்க இந்த ஏரியா ஃபுல்லாக ஃபாரின்காரங்க இருக்காங்க, ஃபுல்லாக வெளிநாட்டுக்காரங்க. இந்த சைடு ஃபுல்லாக வெளிநாட்டுக்காரங்களாக தான் இருக்காங்க. இப்போ நிற்காங்க. இப்போ பத்தி பாருங்க, ஃபுல்லாக பத்தி செண்டு இந்த மாதிரி ஐட்டம். பச்சை குத்துறடா. அடுத்தது என்ன, வீட்டுக்கு அலங்காரம் பொருள் கரெக்டாக கோழிமுடி வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படி கோழிமுடி தானே அது, சாமி போட்டோ எல்லாம் பாருங்க. ட்ரெஸ்ஸு, தொப்பி, பேக்காக பாருங்க எவ்வளோ பேக் இருக்குங்க, ஃபுல்லாக பேக்கு. எல்லாம் அழகாக இருக்குது வச்சுலாம். இந்த கோழிமுடி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா மாடலாக டிசைனாக இருக்குது. எல்லாம் ஜவுளி கடை, சின்ன சின்ன ட்ரெஸ்ஸு கடை தான் நிறையா இருக்குண்ணே. ட்ரெஸ்ஸு, செருப்பு, தொப்பி, ட்ரெஸ்ஸு கூட என்ன அழகாக லைட்டு செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்பா சாமி, நீங்கள் எவ்வளோ காடு பண்ணியிருக்கு, போயிட்டே இருக்கலாம் உங்களுக்குண்ணே. ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் உங்களுக்கு வந்தீங்கன்னா. வீட்டில் நம்ம டென்ஷன் இருந்து வந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது, அந்த பக்கம் வந்துடுங்க. டென்ஷனாக இருந்துன்னா உடனே இந்த பக்கம் ஏரியா பக்கம் வந்துடுங்க. டென்ஷன்லாம் அப்படியே கூலாயிரும். ஹோட்டலில் பாருங்க, வேறு லெவலில் இருக்கல ஹோட்டலு. இது ஃபுல்லாக ஹோட்டல் தான், கீழே மட்டும் இல்லைங்க, மேலே ஒரு ஹோட்டல் இருக்குது பாருங்கள். இது கீழே
அது மேலே. ஃபுல்லாக என்ன பிடிச்சிருக்கா வாங்கிடுவாங்க. இது மீன் பிடிச்சின்னு ஒன்று ரெடி பண்ணி கொடுக்க மாதிரி பட் பாருங்கள். சின்ன பிள்ளைங்க மயக்கிறதுக்கு எப்படிலாம் லைட்டு செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நல்லா இருக்கலாம். இந்த லைட்டோட ரேட்டு 300. சின்ன பிள்ளையெல்லாம் நல்லா கண்டிப்பாக அழுது கேட்கும். சின்ன பிள்ளையெல்லாம் கேட்டுதுன்னா எனக்கு வேணுமா வேணும்ப்பா அப்படிங்க கேட்கணும். அடுத்த பாருங்க ஃபோட்டோ எடுக்க இருக்கேன். நல்லா டிசைன் பாருங்க. அப்படியே நேச்சுரலாக இருக்கு பாருங்க. ஏதோ நானும் ஏதோ பெயிண்டிங் செஞ்சு அரைஞ்சிருக்குன்னு பார்த்தா அது மீன், ஒரிஜினல் மீன். எப்படி இருக்குங்க மீன்? ஆஹா சரிவா போ. ஃபோட்டோவில் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. எங்கேயா டான்ஸ் ஆடினா நல்லா இருக்கணே. செலவு தான் துட்டு அதிட்டு போமே. எல்லா ஹோட்டல்லையும் ஹோட்டல் ஃப்ரிட்ஜ் ட்ரிங்க்ஸ் ஜாலி. வேற லெவலில் இருக்குறேங்க. என்ன ஸ்விம்மிங் பூலா வா பார்ப்போம். அங்கே ஸ்விம்மிங் பூலை பார்ப்போம். வேறு லெவலில் இருக்குங்க ஸ்விம்மிங் பூலு. எல்லோரும் கடலில் தான் குளிப்பாங்க பார்த்தேன். ஏன்னா இங்கேயுமே ஸ்விம்மிங் பூலில் செம்மையாக என்ஜாய் பண்ணுதாங்க. அந்த இடம் வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பராக இருக்கலாம் ஸ்விம்மிங் பூலு. எதுவும் சத்தம் போடுவாங்களான்னு தெரில. வீடியோ எடுத்தாச்சு. சரி வாங்க அடி கிளம்போம். வேறு லெவலில் இருக்குது. அடி சாப்பிட்டு குளிச்சுட்டு கிளம்புற மாதிரி இருக்குது இந்த இடம். இது ஹோட்டலு. ஹோட்டலில் இந்த இடத்துல குளிக்க, அந்த சைடு சாப்பிட அப்படி ஜாலியாக இருக்கும் எனக்கு. சரி வாங்க அப்படி கிளம்போம். எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்க பாரு. இன்னும் நாங்கள் இருக்குங்க அவ்வளோ காடு இருக்குது. எப்படி பார்த்தாலும் இன்னும் 4 கிலோமீட்டர் நடக்கலாம். பீச்சிலே ஜாலியாக இருக்கும். நீங்கள் பாருங்க குளிக்காங்க பாங்க. கீழே குளிக்க இடம்லாம் இருக்குது. பார்ப்போம். கூட வந்தவனுக்கு ரொம்ப இஷ்டமாகி போச்சு. ரொம்ப பிடிச்சி போச்சு இப்படி இடம் பீச்சி. வாங்க வேறு லெவலில் இருக்குது. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாரும் கூட்டலாம் தெரிஞ்சது. ஆனால் ஒரு சில இடங்களை பொறுத்துருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துங்களேன் மக்களுக்கு. அந்த இடத்த உடம்புக்காங்க ரொம்ப மேக்ஸிமம். அந்த இடத்த கண்டாலே அந்த இடம் வந்து கூட்டத்தை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோ கூட்டம் இருக்குது இந்த இடத்துல. ஃபுல்லாக வெளிநாட்டுக்காரங்க தான். டிஜே ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்களுக்கு நல்லா ஜாலியான இடங்க. ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு ஜாலியாக கிளப்பில் டான்ஸ் ஆட வேறு லெவலில் இருக்கும். வேறுங்க மேலே ஹோட்டலு. இந்த ஹோட்டலில் இங்கே வந்து பார்த்துட்டு அப்படியே கடற்கரை அழகாக ரசிக்கலாம் நம்மளுக்கு. அப்படி ஹோட்டல் தெரியுதா உங்களுக்கு? மேலே ஹோட்டலு, கீழே ஹோட்டலு. ஹோட்டலில் அடி ஜாலியாக இருந்துட்டு அடி இந்த இடத்துல வந்து கடற்கரை அடி இயற்கையை ரசிக்கலாம் நம்மளுக்கு. பாருங்க இது ஃபுல்லாக ஹோட்டல் நான் இருக்குதுல ஹோட்டலு. மேலே இருக்கிறது வந்து மேலே ஹோட்டல் தான். கடல் தெரியுதா? இன்னும் எவ்வளோ காடு போகணும் பாருங்க. வேறு லெவலில் இருக்கணும். எப்படி பார்த்தாலும் 3 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்காங்க. பீச்சுக்கிட்ட வந்தாங்க. போய் ஃபுல்லாக பீச்சு தான். ஆனால் இந்த இடத்துல குளிக்காங்க. அங்கெல்லாம் குளிக்க விடலை போலீஸ்காரங்க. ஆனால் அந்த இடத்துல குளிக்க விடுதாங்க மேக்ஸிமம். இந்த ட்ரெஸ் வாங்க. ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு கிடையா இருக்கா. இங்கேயும் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நாங்கள் யாரும் குளிக்கலை. இது ஒரு ஸ்விம்மிங் பூல் தான். நான் யாரும் குளிக்கலை. அப்படி இருக்கு நிற்காங்க. அப்படி இந்த சைடு பாருங்கள். கடலை பாருங்கள். கடலை எப்படி இருக்குங்க. வேறு லெவலில் இருக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக பாருங்க. வெளிநாட்டுக்காரங்க ஃபுல்லாக வெளிநாட்டுக்காரங்க. ட்ரிங்க்ஸ் அடிக்க முடியும் ஜாலியாக. செலவு பைசா இருந்தால் வச்சுக்கோங்களேன். பணம் இருந்துன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க பீச்சில். பிளாக் எப்படி இருக்கு. கீழே கடல் பாருங்க. ஹோட்டலில் பாருங்கள்.
இது ஃபுல்லாக ஹோட்டலு. அமைதியாக இருந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கலாம். பீஃபு, சிக்கனு, மட்டனு எதுனாலும் சாப்பிடலாம் உங்களுக்கு. ஆனால் ரேட்டு தான் கண்ணை முடியுமாக்கம்னா துட்டு 3000 கேட்காங்க, 2000 கேட்காங்க. பாருங்க சிக்கனை பாருங்க. ஆனால் ரேட்டு கூடங்க அப்புறம் சிக்கனை பாருங்களா. மீனை பாருங்க. கேட்ட மீன் அப்படி உங்களுக்கு வந்து எப்படி ஃப்ரெஷ்ஷாக கேட்டது அப்படியே கொண்டாந்துருவாங்க உங்களுக்கு. எனக்கு இந்த மீன் தான் வேணும்னா உடனே அதை ரெடி பண்ணி தருவாங்க உங்களுக்கு. இதெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க. இப்படி நம்ம நாளுக்கெல்லாம் சாதாரண பட்டாக்கெல்லாம் போக முடியாதுங்க. போக முடியாதுங்க, நினச்சா போகலாம், போக முடியாதுன்னு இல்லை ஒன்றும் இல்லை. எல்லாம் நம்ம மனசு தானே காரணம். எப்படி நல்லா இருக்கலாம். எப்படி சூப்பராக காது. வாவ் கப்பி இடத்துக்கு அடுத்த மாதிரி கொடுக்குது. வேறு லெவலில் இருக்க இடம் பாருங்க. எப்படி சூப்பராக இருக்குது. ஸ்டாண்ட் தான் உங்களுக்கு உள்ளே போய் காட்டுது பாருங்க. வேறு லெவலில் வந்து சூப்பராக இருக்குது இடம். டான்ஸ் ஆடி டிஜே மியூசிக் போட்டு ரேட்டு என்ன ரேட்டு தான் தெரியுங்க. எப்படி பாருங்க இடம் வேறு லெவலில் இருக்கா. சூப்பராக. சரி வாங்க அந்த இடத்துக்கு போவோம். என்ன ரேட்டு தெரியல ரேட்டு எப்படி பார்த்தீங்களா. சரி வாங்க போவோம் அந்த இடத்த விட்டு. வேறு லெவலில் இருக்க இடம். நல்லா டிஜே போட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு வேறு லெவலில் இருங்க. ட்ரிங்க்ஸ் அடிக்கவங்களும் செட் ஆகும் அந்த இடம். ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு ஜாலியாக வைப் பண்ணதே நல்லா இருக்கும். அந்த வச்சுலாம் உள்ளவங்களாலும் செட் ஆகும். சூப்பராக இடம். ட்ரிங்க்ஸ் அடிக்க இந்த மாதிரி இடம் செட் ஆகும் உங்களுக்கு.